எனக்கு உங்கள் ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றி நான் உயிரோடு இருக்கிறது. அதனால தான் நான் உங்கள் ரத்தத்தில் ரத்தங்களை சொல்கிறேன். என் ரத்தத்தில் ரத்தமாக உடன் பெறப்பட்டது. கீழ்த்தட்டு மக்களும் படம் எடுப்பார். அடுத்து வரலாற்று படம் எடுப்பார். காஞ்சி தாரியன்னு வரலாற்று படம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி ஆண்ட மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மனோட விஷயங்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் அரசியலில் ஜொலிக்க வேண்டும். எம்ஜிஆர் இப்போ சொல்லி தான் அந்த அந்த கதை தொடங்கணும். எம்ஜிஆருங்கிற ஒரு சாகி வச்சு தான் கதை தொடங்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் பாடலோட வந்து அறிவுபூர்வமான அறிவார்ந்த நெறி சார்ந்த சிந்தனைகளை அரசியலில் புகுத்தி அதை வளர்ப்பதற்கு யார் வந்தாலும் அவர்கள் வரவேற்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இனிமேல் வர வேண்டும். சார், எம்ஜிஆர் பற்றி தொடர்ந்து பேசி வரீங்க. எம்ஜிஆர் என்றால் யார், எம்ஜிஆருடைய பணிகள் என்ன, அரசியல் என்ன, சினிமா என்ன, இதில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் சார், அரசியலில் அவருடைய எம்ஜிஆருடைய பெயரை சொல்லாமல், அவர் வரலாறு இல்லாமல் யாரும் வந்து அடுத்த கடந்து நோக்கி போகக்கூடிய நிலையை உருவாக்கிட்டு செஞ்சுக்கிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எதிர்முதல் வந்த திமுகவோட இன்னைக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாளை கொண்டாடி அவருடைய பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறது. திரைத்துறையில் அவர் பெயரை சொல்லி அவருடைய கருத்துக்களை சொல்லி அதன் மூலியமாக உச்சத்தில் சென்ற நடிகர்கள், குறிப்பாக ராமராஜன், சத்யராஜ், பாக்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் திரைக்கு வந்த படம் மதகஜராஜா, சுந்தர்சி இயக்கத்தில் 12 வருஷத்துக்கு பிறகு வந்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் கதாநாயகன் வந்து கதாநாயகன் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன். என்னுடைய பெயர் வந்து எம்ஜிஆர். எப்படிலாம் எம்ஜிஆருடைய வந்து தாக்கங்கள் அப்படி சக்திகளை இன்னைக்கு வரைக்கும் பாருங்க திரைத்துறை இயக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு ஒரு சான்று எம்ஜிஆரா அப்படி வியப்படும் கேட்குறேன். அதாவது வந்து மதகஜராஜா என்பதுதான் நான் வந்து எம்ஜிஆர் என்று சுருக்கி வைத்திருக்கேன். அவர் மீது உள்ள பற்றின் காரணமாக அப்படின்னு சொல்கிறார். சென்டிமெண்ட்டாக கூட வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அந்த காட்சியை வைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் பேரை சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நிறைய படங்கள். ஒரு படம் எம்ஜிஆர் மகனே ஒரு படம், சத்யராஜ் சசிகுமார் நடித்த படம். அதாவது ராமராஜ படங்களில் காட்சிகளில் நிறைய பாட காட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அதிமுகவுடைய கொடி ஞாபகப்படுத்தி கதாநாயகி கட்டியிருக்கிற சேலைகளுக்கு, இல்லை இவர் கட்டியிருக்கிற வேட்டிகளுக்கு, சட்டைகளுக்கு அது எம்ஜிஆர் மீது இருக்கும். எம்ஜிஆர் பார்த்தியே வந்து அவங்க சட்டையை போட்டுப்பார், கண்ணாடி அவர் அணிஞ்சிப்பார் ராமராஜன். எம்ஜிஆர் மீது உள்ள பற்று காரணமாக சொல்லலாம். சத்யராஜ் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற பொழுது குச்சி விளையாட்டாக இருக்கட்டும், அதோடைய டயலாக்காக இருக்கட்டும், வசன உச்சரிப்பு அவர் போலவே வந்து சொல்லி அதாவது பெருமைப்படுவார். அதுபோல் பார்த்தீங்கன்னா அவசர போலீஸ் ஒரு பாக்கியராஜ் சொல்கிறார் வேணும். அவரே சொன்ன விஷயம் எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு. சத்யராஜ் வந்து அவருடைய கரலாக்கட்டையை கொடுத்துட்டு போனார். நிறைய திரைத்துறையில் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பணிகள் இருந்தாலும் திரைத்துறையிலேருந்து வந்தவர்கிற முறையில் அவங்கள பாடுற கஷ்டத்தை உணர்ந்து நிறைய அறிவுரைகளையும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்றில் 2 இல்லை. அதை குறித்து சொல்லுங்கள் சார். எம்ஜிஆரும் கலைத்துறையும் அல்லது எம்ஜிஆரும் திரைத்துறையும், எம்ஜிஆரும் அரசியல் துறை, எம்ஜிஆரும் மக்களும், எம்ஜிஆரும் தமிழ்நாடு, எம்ஜிஆரும் தமிழ் மொழி. அது போயிட்டே இருக்கு. மொத்தத்தில் எம்ஜிஆர் என்பது ஒரு சகாப்தம். அது பொக்கிஷமாக ஒரு ட்ரெஷரியாக இனி வரும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆவணமாக அரசியலில் ஆவணப்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய
ஒரு ட்ரெஷர், ஒரு வரலாற்று பொக்கிஷ் என்றால் அது எம்ஜிஆர். அதில் மாற்றமே இல்லை. திரைத்துறையில் எத்தனையோ நடிகர்கள் அந்த இன்ஸ்பிரேஷன் எம்ஜிஆர். அது டைரக்டராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, வசனகர்த்தாவாக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் எடிட்டிங் போகும்போது எடிட்டிங்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து இப்படி உட்காந்துட்டு இப்படி கட் பண்ணுவார், இப்படி மார்க்கிங் கொடுப்பாரு, இந்த மாதிரி எடிட் பண்ணி இதை இன்டர் கட் பண்ணு, இதை இன்டர்லாக் பண்ணு, இந்த ஷார்ட்டை இப்படி போட்டீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிம்பாரு. அந்த பக்கம் மியூசிக் போனால் இந்த மியூசிக் இந்த 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 ரீரிகார்டிங் இப்படி பண்ணால் இப்படி பண்ணணும். இப்படி வாசிக்க கூட அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங், சவுண்ட் மிக்சிங் எப்படி பண்ணணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு டாமினேட் பண்ணணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரீரிகார்டிங்கை கம்மி பண்ணணும், இப்படி ஒன்று பாடம் இருப்பாங்க, ஒன்று சொல்லுவார். அப்போ எவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். தான் எடுத்துக்கொண்ட வேலையில அர்ப்பணிப்போடு செய்திருக்கிறார். சங்கர் கணேஷ் கூட சொன்ன இசையம் எம்ஜிஆருடைய படங்கள் ஒரு சில படங்களுக்கு ஒரு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைச்சதாக சொன்னால் அப்போ கூட வந்து எம்ஜிஆர் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள் காட்டினார். அதாவது பார்த்தீங்கன்னா இதே வடிவ படம் சங்கர் கணேஷோட இசை. ஆனால் எல்லாரும் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா எம்எஸ் விஸ்வநாத் இசை வச்சுருப்பாங்க. பாடல் கூட வந்து பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அன்னத்தின் தோகை என்ற மேனியும் அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையும் கொஞ்சம் சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய். பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு. நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவார். அதாவது எப்படி உங்களை வந்து திரையில வந்து காட்டிக்கணும், எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாடல் காட்சியில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சட்டை காட்சியில் இருக்கணும், எப்படி கொடுத்து அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஜனரஞ்சகமாக மக்களை ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே நான் சுகம் சுகம் சுகம். அதோடைய ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் மக்களுக்கு வந்து அப்படியே ஒரு பசுமரப்பாணி போல அப்படியே மனசை பதிஞ்சிருக்கு. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. அந்த பாடல் வந்து அந்த காலகட்டத்தில் ஒழிக்காத இடங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே நான் சுகம் 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 அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது அவர் டான்ஸு, அது அந்த காஸ்டியூம்ஸ் ரோஸ் கலரில் அது ப்ளூ கலர் ஜாக்கெட்டு, ரோஸ் கலர் பேண்ட் போட்டு அந்த ஜிப்பை பைதா மாதிரி போட்டு அதை அடுத்து அந்த இது வச்சு. அதே மாதிரி ரகசிய போலீஸ் 115 அந்த கோட்டு, அந்த கூலிங் கிளாஸ், அந்த நடந்த சாங், அந்த இதெல்லாம் தான் சீன் சேஞ்ச் ஓவர் அவ்வளோ வறுமையாக இருக்கும். சீன் எப்படி அந்த சீனை கட் பண்ணி அந்த சீன் அடுத்த சீன் எப்படி ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணிப்பாங்க. அந்த சீன் சேஞ்ச் ஓவர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஹாலிவுட் படத்துக்கு மாதிரி அப்படி இருக்கும். ஒரு படத்தினுடைய காட்சியை வந்து மற்ற படத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. அதுக்கடுத்து ஒரு சினிமா தான் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இப்படி இருக்கா, அந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா எம்ஜிஆர் அதை வந்து காம்ப்ரமைஸே ஆகும். ரசிகர்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். அது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். அதை பார்த்தீங்கன்னா ரசிகர் என்ன பிடிக்குங்கிறத நாடி துடிப்போட வந்து சொல்லுவார் எம்ஜிஆர். ஆமாம், ஆனால் சிவாஜி சொன்னாங்க நடிப்புக்கு எது முக்கியம், எது நடிப்புக்கு முக்கியம் அதை பண்ணுவார் சிவாஜி கணேசன். ஆனால் எம்ஜிஆர் ரசிகருக்கு என்ன பிடிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அன்பேவா ஏவிஎம்முடைய எம்ஜிஆர் வச்சு எடுத்த படம். அதுக்கு முன்பு எடுக்கல, பின்பு எடுக்கல, ஒரே படம். அது வந்து ஹிந்தி ரீமேக். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வசூல். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே டிஎன்கேக்கு அவ்வளவு பிரச்சார பாடலாகவே வச்சுருந்தோம். உதய சூரியன் பார்வையிலே உதய சூரியன் பார்வையிலே உலகம் விழிக்கின்ற வேளையிலே. ரொம்ப அற்புதமான பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு வரியும் உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று என் இதயத்தை தொடுகிறது. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, நல்லவரெல்லாம் நலம் பெறுவார்.
மணக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது. சினிமாவில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடுங்குடியில் ரொம்ப வந்து அப்படி ஒரு இதை வந்து ஒரு கடுங்குடி தாங்கிட்டு நினைச்சாங்க. எல்லாம் படக்குடியிலே உஷார் கொடுத்தோம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மீனவர்கள் பிரமாதமான மீனவர்களும் அப்படி படக்கோட்டியில் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து விஷாக்கார் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. சிறப்பான பாடல். அந்த படத்துல இன்னொரு சிறப்பு இருக்கு சார். என்னன்னா சிவகணேசன் பல படங்கள் நடித்து பல்வேறு விதமாக பண்ணணும் புத்தரை பதித்து இருந்தாலும் தேசிய விருது வந்து அவர் கொடுக்கவே இல்லை. எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க தேசிய விருது. விஷாகார படத்துக்கு வந்து தேசிய விருது பாரத விருதுன்னு சொல்லுவாங்க. கீழ்த்தட்டு மக்களுக்கு படம் எடுப்பாரு. அடுத்து வரலாற்று படம் எடுப்பார். காஞ்சி தாரின்னு ஒரு வரலாற்று படம் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி ஆண்ட மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மனோட விஷயங்களை வந்து எடுத்தாரு. அது மதுரை மீண்டும் சுந்தரபாண்டி கடைசி அவர் நடித்த கடைசி படம் அது இருந்தார். நாடோடி மன்னன் அது படம் பார்த்தீங்கன்னா வந்து குலைபகவாணி ஏகப்பட்ட படம். இதுக்கு வந்து ஒரு படம் 2 படம் இல்லை, வரலாற்று ரீதியான படங்கள் அது வந்து அவ்வளவு படம் அப்படி ராஜா ஒரு ராஜா. ஆமாம், தளபதி அரசனகுமாரி, அபிமன்யு அது எண்ணிலடங்காத படங்கள் நிறைய வரலாற்று படம். 1 இல்லை 2 இல்லை அவ்வளவு படம். அதே படம் பார்த்தீங்கன்னா அது குடும்ப கதை. அரச கட்டளை அதுதான் ஆடிவா. ஆமாம், ஆட பிறந்த வழி ஆடிவா. என்ன பாட்டு. ஒவ்வொன்றும் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு நல்ல ஒரு மன அமைதியை மன சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு படமா இருந்தது. அப்படி ரசிகர்களுக்கே இருந்த போது நடிப்புன்னு வந்திருக்கும் போது நடிகர்களுக்கு எம்ஜிஆர் வந்து திரையில வந்து வெறும் நடிப்போட விடுவிக்கல, இந்த சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு குறிப்பா வந்து காட்சியில ஒரு மது குடிக்கும் காட்சியோ ஒரு புகைப்பிடிக்கும் காட்சியோ இல்லை வந்து ஒரு வந்து வில்லன் கதாபாத்திரத்தினுடைய ஒரு காட்சியோ 2 இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகில 2 விதமாக நடிக்கிறாங்க. கதாநாயகி நடிக்கிறாங்க. அது போலாம் வந்து ஒரு செய்யவே இல்லை. என்ன சொல்ல போனால் ஒரு கதாநாயகி எப்படி இருக்கணும் அப்படி வந்து திரையில வாழ்ந்தவர். அதனாலேயே பார்த்தீங்கன்னா மது காட்சி, மது பிடிக்கும் காட்சி, புகைப்பிடிக்கும் காட்சி, போதை சம்பந்தமான இதர காட்சி எதுலையுமே வந்து அவர் வந்து ஒரு ஷாட் கூட இல்லை. இளைஞர்களுக்கு அந்த இந்த விதமான சேதாரம் கூடாது. கண்ணும் கருத்துமா இருந்து ஒவ்வொரு படத்தையும் மட்டுமல்ல, அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு என்ன ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பெரிய அர்த்தம் இருக்கு. எனக்கு வந்து உங்க ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றி நான் உயிரோடு இருக்கிறது, அதனால தான் நான் உங்க ரத்தத்தின் ரத்தங்களையும் சொல்றேன். உங்க ரத்தம் தான் என் உடம்போடு அப்படின்னு சொல்ல. அப்போ நான் வந்து உங்களுக்கு தவறான வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வந்து எப்போவுமே இளைஞர்களாக இருக்கும்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஜ் போட்டு போவாங்க. நான் இருக்கணும், செக்ரட்டரி அவங்க தான் வருவாங்க, மந்திரிலாம் இருக்கணும். அப்படி வேஸ்டே அப்படி கொஞ்சம் ஒரு அரைஞ்சி இது அப்படி தீ பிடிச்சிட்டு அவ்வளோ படிக்கட்டு 10-20 படிக்கட்டு டக்குன்னு வரும். அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரி ஒரு பிஹேவியர், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போல்லாம் எத்தனையோ தலைவர்கள் வந்து மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய மேடை பேச்சை கேட்டு பாருங்க, ஒரு பெரிய வார்த்தை ஜாலம்லாம் இருக்காரு. ஜாலமான் அடுக்கு மொழியிலாம் இருக்காரு, எதுக்கு மொழியெல்லாம் இருக்காரு, அப்படிலாம் இருக்காரு. ஆனால் அவர் பேசுறது அது ஒரு அழகு இருக்கு. மக்களுடைய என்ன ஓட்டத்தை இருக்கும். அந்த அவருடைய ப்ரொனன்சியேஷன், அந்த ஆர்டிகுலேஷன், மேடையில் பேசும்போது இங்கிலீஷ் சொல்லுவாங்க தி கண்டென்ட் நாலேஜ், தி ஆர்டிகுலேஷன்ஸ், அந்த மெட்டீரியல். இன்னைக்கு யாரும் கண்டென்ட்ங்கிறாங்க, அவர் பேசுறதா கண்டென்ட். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பட்டது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கலைஞன் உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கலாம் நடிக்கும் போது, ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். அது உணர்வு பூர்வமாக. உணர்ச்சி என்பது நான் சட்டமன்றத்திலே பதில் கூறிய போது சொன்னேன். உணர்ச்சி என்பது ஒரு ஊசியா கையிலே குத்தினால் அங்கே நமக்கு வழி தெரிய வேண்டும். அது உணர்ச்சி. அது மறந்து போய்விட்டால் அந்த ஊசியால் குத்தும் போது அது தெரியாது. ஆனால் மனத்திலே உணர்வு இருக்கிறது.
ஊசியால் குத்தினால் அங்கே வலிக்கும் என்ற உணர்வு நமக்கு இருந்தால் பிறரை நாம் துன்பப்படுத்த மாட்டோம். அவரு போல நிறைய பேர் முயற்சி பண்ணியிருந்தா கூட இன்னமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு இடம் தமிழக மக்கள் கொடுத்த இடம் இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் போல பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள் வந்து பல பேர் செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நிலைத்து நிற்க முடியும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்லுவார், எனக்கு வந்து பல்வேறு விதமான பட்டங்கள் புரட்சி கலைஞர் சொல்கிறாங்க, கேப்டன் சொல்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள் கொடுத்த கருப்பு எம்ஜிஆர் அது நமக்கு பெரிய பாக்கியமான கருத்து. ஏன்னா எம்ஜிஆர் என்பது ஒருத்தர் தான். என்ன வந்து கருப்பு எம்ஜிஆர் ரசிகர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து பெரிய வந்து ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் மீது இருக்கிற என்னுடைய பற்று அது விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் மக்களே சொன்னாங்கன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து மக்கள் அல்லல் படும்போது இன்னல் படும்போது எதிர்பாராமல் வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி உதவி செஞ்சது எம்ஜிஆர் மாதிரி நீங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பல நேரங்களில் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் படத்தை பார்த்து தான் வந்து நான் வந்து மதுரையிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பல ஊர்கள் வந்து பஸ் பிடித்து ட்ரெயின் பிடித்து இங்கே வந்து சென்னையில் இருந்து நான் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விடாபடியாக இருந்து திரைத்துல வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க. வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? இந்த வார்த்தைக்கு பொருத்தமாக மக்களாட்சி தத்துவத்தை ஒரு நல்ல மகானை, ஒரு நல்ல தலைவரை நாம் உருவாக்க வேண்டும். நாம் உருவாக வேண்டும் என்றால் அவசியம் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒருவரை படிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அரசியலில் ஜொலிக்க வேண்டும். அது எம்ஜிஆர் இப்போ சொல்லிதான் அந்த அந்த கதை திறக்கணும். எம்ஜிஆருங்கிற ஒரு சாவியை வச்சு தான் கதை திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைப்பது தப்பு இல்லை. அவர் போல செயல்பட முதல்ல நம்ம தயார்படுத்திக்கிறோம். எம்ஜிஆருடைய ஆட்சியை செய்ய வேண்டும் என்றால் அது அதிமுக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமே தான் கொடுக்க முடியும். எம்ஜிஆருடைய கட்சி, எம்ஜிஆருடைய ஃபார்முலாவில், எம்ஜிஆருடைய கொள்கையிலிருந்து அதே மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு மக்களுக்கான ஆட்சி, ஒரு ஏழைகளுக்கான ஒரு ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்றால் இப்போ வரும் தலைவர்கள், வளர்ந்து வரும் தலைவர்கள், இளம் தலைவர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன மாதிரியான காரியத்தை? எம்ஜிஆர் என்ன நினைச்சாரு? எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க தான். யாரு? மக்கள், தொண்டர்கள், மக்கள் அப்படின்னு அந்த எண்ணம் உங்களுக்கு உங்க குடும்பம் அடுத்த தேர்தலுக்கு 10,000 கோடி சம்பாதிக்கணும், பேராசை, இதெல்லாம் நமக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைங்க. நமக்கு வசதி வாய்ப்புகள் வேண்டாம், மக்கள் சேவை, மகேசன் சேவை என்பதை உணர்வுகள். அதைத்தான் எங்கேயோ சொன்னார், மக்கள் சேவையே மகேசன் சேவை. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க பிடிச்சி மக்கள் சேவை தான் என்பதை நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க. வரலன்னா மக்கள் உங்களை நேசிப்பார்கள், ஆதரிப்பார்கள். நீங்கள் மக்களை தவறான வழிக்கு, நீங்க சொன்னீங்க இல்லையா, இளைஞர்களை தவறான வழிக்கு எம்ஜிஆர் செய்ய மாட்டார்கள், ஒரு இதுவும் செய்ய மாட்டார்கள், ஒரு ஷாட் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பொறுப்பும் கடமையும் உங்களோட உருவாக்கி கொடுக்க. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கு வந்து திரைத்துறையில் இருக்கிற எல்லாரும் வந்து பின்பற்றணும், அரசியல் களத்தில் இருக்கிற எல்லாரும் பின்பற்ற வேண்டிய விஷயம். சொல்ல போனால் தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அவருடைய படங்கள், அவருடைய சுற்று சென்ற பணிகள் இதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஆட்டம் தானாகவே வந்து அவருடைய சக்தி வந்து அவருடைய இயக்கும். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியிலும் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் இருக்காம, எம்ஜிஆரை கோடிட்டு கட்டாம அரசியல் செய்வதே இல்லை. பிரதமர் மோடி வந்து பல்வேறு தருணங்களில் தமிழகத்தில் வந்து நடந்த கூட்டங்களில் எம்ஜிஆருடைய சேவைகளை, அவருடைய ஆற்றிய பணிகளை மேற்கோள் காட்டி பேசிய நிகழ்வு ரொம்ப வந்து முக்கியத்துவமாக வந்து அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள்
இலங்கைக்கு போயிருக்கும்போது, கண்டிக்கு போயிருக்கும்போது முக்கியமாக பேசுனது எம்ஜிஆர் கண்டியில். ஆமாம், அதுதான் அது வந்து முக்கியமான விஷயம். அதுதான் முதல் பிரதமர் மோடி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி அப்பதான் அங்கே கண்டியில் தான் அவர் தெரியல எம்ஜிஆர் இவ்வளோ பெரிய மகானா அப்படின்னு அன்னைக்கு தான் பிரமிப்பா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அவ்வளவு அருமையாக ஒரு பாரத பிரதமர் அவர்கள் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் பற்றி இலங்கையில் கண்டியில் பேசியிருக்காரு. இப்பவும் பேசித்தாரு. அனைத்து கட்சியிலும் எம்ஜிஆர் பற்றி பேசுறாங்க. அப்போ எம்ஜிஆர் பற்றி பேசுறாங்க அப்படின்னா இதுல என்ன தெரியுது? இதுல என்ன தெரியுது? என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன செய்யணும்? சிம்பிள். எம்ஜிஆர் மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுப்போம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவனா உருவாகும். எம்ஜிஆர் மாதிரி பேராசை இல்லாம மக்களுக்காக உழைப்போம். மக்களுக்காக உழைக்கிறதுக்கு ஊதியத்தை பற்றி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. மக்களின் நன்மதிப்பு தான் நமக்கு வெகுமதி. மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நன்மதிக்கணும், மக்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், மக்கள் நம்மளை பார்த்து மக்கள் முகத்தில் நம்ம ஒரு சிரிப்பை பார்க்கணும். அது மூலமா ஏழையின் சிரிப்பு இறைவனை பார்க்குற அந்த தத்துவத்தை நம்ம உணரணுன்றது அதுதான் நமக்கு வந்து கைமாறு அப்படிங்கிறத உணரணும். இதை நினைச்சு இந்த காலங்களில் அரசியல் கட்சிகள் செய்தால் எம்ஜிஆர் ஆட்சி வரும். அது யார் கொண்டு வந்தாலும் சரி, அதிமுக கொண்டு வந்தாலும் சரி, அதிமுக தொண்டர்கள் கொண்டு வந்தாலும் சரி, அதிமுகவுடைய பற்றாளர்கள் கொண்டு வந்தாலும் சரி, எம்ஜிஆருடைய பற்றாளர்கள் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது எம்ஜிஆர் தொண்டர்கள் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது எம்ஜிஆருடைய மண்டலத்தில் உள்ள தொண்டாற்றிய நண்பர்கள் கொண்டு வந்தாலும் சரி, பிற கட்சிகளோட தொண்டர்களோ தலைவர்களோ கொண்டு வந்தாலும் சரி. ஆனால் எம்ஜிஆரை போல எம்ஜிஆருடைய எண்ணங்களையும், எம்ஜிஆருடைய திட்டங்களையும், எம்ஜிஆருடைய தொலைநோக்கு பார்வையும், எம்ஜிஆருடைய முற்போக்கு சிந்தனையும், எம்ஜிஆருடைய அறிவுபூர்வமான அறிவார்ந்த நெறி சார்ந்த சிந்தனைகளை அரசியலில் புகுத்தி அதை வளர்ப்பதற்கு யார் வந்தாலும் அவர்கள் வரவேற்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இனிமேல் வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தான் இனிமேல் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான்.